7 8 9 10 11 உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஏ? பொண்ணுங்க உடைங்க, பயலுகளை தொட்டு பேசுறது, இந்த மாதிரி பழக்கம்லாம் பிடிக்கல. ஓ, ஆமா, எப்படி எப்படிலாம் செம்மையா ஃபைட் பண்றீங்க? இது பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஏன்? எங்க ஊர்ல எல்லாம் விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா இங்க தண்ணியை வீணடிக்கிறீங்க. ஒரே நாள்ல இவ்வளவு டீப் ஆயிட்டாங்களா? என்னடா நல்லபடியா பரிட்சை எழுதிட்டியா? ஒரு ஆக்ஷன் படமே பார்த்துட்டு நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன்ப்பா. என்ன படம் பார்த்துட்டு பரீட்சை எழுதுனியா? ஆமாமா. நாங்க காலேஜ்க்கு போகும்போது கேண்டீன்ல போய் காஃபி சாப்பிட்டோம். காஃபி சாப்பிட்டு வெளியில வரும்போது 5 பேர் எங்களை வழி மறிச்சாங்க. மறிச்ச உடனே நம்ம ராசு வந்து கைய புடிச்சு முறுக்கி அவங்கள அடிச்சு உதைச்சு சான்ஸே இல்ல. இப்படி ஃபைட் பண்ணுவார் நினைச்சே பார்க்கல. செம்ம ஸ்ட்ரெங்த் அவருக்கானா. ப்ரூஸ்லி மாதிரி சண்டையா? ஓகே ஓகே. குட். எக்ஸலென்ட் மாப்ள. எப்படிங்க மாப்ள? இதெல்லாம் எங்க தாத்தா கிட்ட கத்துக்கிட்டது. ராஜா மாதிரி போஸ் வேறயா? ஐடி. ஏம்பா கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க எதுக்குப்பா என்ன கடத்துற மாதிரி வந்தாங்க? அவங்க ஏதோ காலேஜ் மாறி போய் வேற யாரையோ பாக்குறதுக்கு. சரி அத விடுமா, நீ ஒன்னும் குழம்பிக்க வேண்டாம். நீ போய் ரிலாக்ஸ் ஆகுமா. அன்னைக்கு இவனை காணமே. டேய் அன்னைக்கு உன்னை நான் மூக்காய் வீட்டு பக்கம் பார்த்தீங்களே. உட்கால பார்க்க முடியாத. உங்க கெட்ட நேரம் பின்னாலே வர்றத பாருங்க. என்ன பெருசுகள்லாம் நிக்குது? அண்ணே இவனானே? இவன் உண்மையிலே சிங்கக்குட்டி தானே? என் காது கேட்காம போனதுக்கு காரணமே இவன் தானே. டேய் வாங்கடா டேய். நம்ம காது காப்பாத்திக்க தலை வச்சு படுக்க மாட்டான். பாத்தியா உன் மங்காளியா? என்ன ராஜ வாழ்க்கடா, கொடுத்து வச்சவன்டா. நீயும் வாங்கிக்க. தம்பி இதுல முறுக்கு வேற. ஆமாடா, இவன் என்ன சொல்றது? இதெல்லாம் ஆத்தாவை சொல்லணும்டா. என்னப்பா? ஆமாத்தா, இப்படி உன் முந்தானியா பிடிக்க விட்டு சும்மா பால் குடிக்கிற பழ மாதிரி உன் பிள்ளைய வளர்த்து விட்ட. உண்மைய ஒரு பொம்பளை பிள்ளைய கூட ஏற எடுத்து பார்க்க மாட்டேன்றேன். ராணி மாதிரி பொண்ணு இருக்கையில நம்மையே அடுத்தவங்களை பார்க்கணும். அது யாராத்தா? என் அண்ணன் மக நித்தம்மா இருக்கல்ல. என்னது நிஜமாவா? ஏய் நித்தமாவாமடா. எங்களுக்கே தெரியாதாத்தா? அதான் டவுன்ல இருந்து வண்டியில வருவார்ல. ஆமா, சாத்திரப்ப வந்தாரு அவரா? அவரேதான் எங்க அண்ணன், பெரிய தாத்தா வாரிசு. அந்த பொண்ணு 2 வயசுல பார்த்தது. அதத்தான் சொன்னேன். டேய் ஆள் இருக்காமடா. இனி மாப்பிள்ளைக்கு குஷியோ குஷி. டேய் பங்காளி, சுட்டங்க போட்டாங்கடா. அட வண்டலக. அடா ஒரு வீட்டுக்குள்ள போறேன், சும்மா நாட்டு வெடி உண்டை கட்டி அவர் மோட்டு விட்டு தொங்க விட்டுருக்காரு. கல் நீர் எடுத்து கடிக்க வேண்டியாடா. சொல்லுவாடா. நில்றா, எங்க போயிட்டு வர? விட்டு போன பார்த்துட்டு வரேன். என்ன படம் பார்த்த? யார் வீட்டுல பார்த்த? பூக்காரக்கா வீட்டுல. பூக்காரி வீட்லயே பார்த்த? அப்ப நீ இங்க உட்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அட கம்னு இருங்க மலாலே. புது படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி டிவில பிட்டு பிட்டா போனாங்களா, அதை போய் பார்த்துட்டு வந்தேன். மம்டி, அது ட்ரெய்லர்ரா. படா. ஏதோ ஒரு முதவி. நடைய பாரு.
மலச்சிக்கல் வந்த மசனக்குடி யானை மாதிரி. குருவே இங்க வா. என்ன முதலாளி? எதிர்கடைக்கு போய் எனக்குன்னு சொல்லி 2 மசால் வடையும் ஸ்ட்ராங்கா ஒரு டீயும் வாங்கிட்டு வா போ. சரிங்க முதலாளி. இரு. ஏண்டா பக்கத்து கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? முதலாளி பால்காரன் பால் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா முதலாளி. நான் விடுவேனா? அள்ளிக்கிட்டு வந்துட்டேன்ல. அது சீக்கிரம் பாலை காய்ச்சு. முட்டா பயல யோ இரியா பால்காரங்க வா. காசெல்லாம் கரெக்டா வாங்கிக்கிறேன்ல, அப்புறம் என்னமோ பாலை வச்சுக்கிட்டு இல்லைங்கிறியாமே. நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன். இப்போ உன் கடையில் தானே பால் வாங்கிட்டு வந்தான். ஐயோ அது பால் இல்லைங்க, மோர். அது லூசு பயிரெல்லாம் வேலைக்கு வச்சுட்டு இம்சை பண்றீங்களே. மோரா? டேய் முதல்ல எடுத்து கொடு. போடுறா. பாலுக்கும் மோருக்கும் வித்தியாசம் தெரியாதவன் இதெல்லாம் ஒரு மாசம். இரு பின்னால உனக்கு பெருசா வைக்கிறேன். அறிவு கட்ட முண்டா. இவன் ஒரு லூசு பையன், அந்த நடிகை மேல ஒரு வெறியா இருக்கிறான். இவங்கிட்ட போய் அவளை பத்தி இல்லாத பொல்லாதுன்னு சொன்னா இவனுக்கு கோவம் வருமா வராதா? உன்னுடைய நல்ல காலம். நான் மட்டும் இப்ப இங்க வரல, நீ உயிரோடைய திரும்பி போயிருக்க மாட்டேன். போடா. ஆமா போங்க சார். போடா. யாரு கேட்டா? போடா. விடுடா. வாங்க எல்லாரும் போலாம். வா. ஒரு சண்டைனா எவ்வளவு கூட்டம் சேர்ந்துறாங்கப்பா. என்ன அஞ்சலி அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். 10 ரூபா. இது ஒண்ணு கொடுப்பா. மாஸ்டர் பூ வருது. இப்போ பாரு என்ன முதலாளி கூப்பிடுவாரு. பாப்பா இல்லாம கடை தெருவே களை இல்லாம போயிருந்தது. பாப்பா வந்துடுச்சு. ஐயோ. ஓ ஏ குருவி இங்க வா வா வா. என்ன முதலாளி? பூக்கார பாப்பா வெளியே போயிட்டு வந்திருக்குது. நான் வறண்டு இருக்கோம். முதலாளி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கப் டீயை கொடுத்துட்டு வா. மலரக்கா பால் கேட்டாங்க. மலரக்கா உங்ககிட்ட பால் கேட்டாங்களா? மூதேவி. அதுதான் சட்டையை போட்டுக்கிட்டு டீசெண்டா போடான்னு. யாருக்கிட்ட என்ன கேட்கறதுன்னு ஒரு விவசாயே இல்லை. போய் தொலை போ. யோ மாஸ்டர் இங்க வா. பாப்பா கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு கப் டீ கொடுத்துட்டு வா. என்னடா முறைக்கிற? நீ என்ன பெரிய ட்ரில் மாஸ்டரா இல்ல டிராயிங் மாஸ்டரா? டீ கடை மாஸ்டர் தானே. உனக்கு என்னடா கௌரவம் வேண்டி கிடக்கு? கொண்டு போய் கொடுறா. நான் கொண்டு போய் டீயை கொடுப்பேன். டீ கிளாஸை கையில வாங்கிக்கிட்டு ஓரக்கண்ணால ஒரு செகண்ட் என்ன பார்ப்பான். ஆஹா, டீ கடையும் பூக்கடையும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா அப்பா முதலாளிக்கு எவ்வளவு பெருசு மனசு அப்படின்னு நினைப்பான். டீயை குடிக்க ஆரம்பிப்பான். அப்ப திடீர்னு மொத்த டீயும் அவன் ஜாக்கெட்ல குடிச்சிடும். நான் பதறி போயிடுவேன். பாப்பா நீ ஒண்ணு கவலைப்படாத, கண்ணை மூடிக்க. இல்ல வேண்டாம், நானே தொடச்சு விடுறேன். அப்போ வெக்கத்துல வெட்டின தர்பூஸ் மாதிரி அவ 2 கண்ணமும் அப்படியே செவந்து போயிடும். இல்ல நான் நினைச்சதெல்லாம் இந்த மூதேவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். டேய் இங்க வா இங்க வா. இந்த கிளாஸை கூட நானே கொண்டு போய் கொடுக்குறேன். முதலாளி நீங்களே வா. என்னடா முதலாளி, நான் என்ன பில் கேட்ஸா இல்ல மிட்டலா? நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு குட்டி பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஒன்னு அமிச்சா நீ குட்டி சோறாக்கிடுவேன். போய் வேலையை பாரு. பாப்பா சூடான டீ சுந்தர புருஷன் நானே கொண்டாடுறேன். நேத்து சண்டையில கேள்விப்பட்டேன். ஒரு கலைஞனுக்கு எமோஷன் இருக்க வேண்டியதுதான். அது கத்தி மூலியமா போய் முடிய கூடாதுல்ல. ஒரு 8 இட்லி கொடுப்பா. இட்லி இல்லப்பா. இட்லி இல்ல தோசை பண்ணுவாயா? கூல் கூல். எதுக்கு எமோஷன் ஆவற? நான் இருக்கேன்ல. இந்தாங்க. வாட் இஸ் திஸ்? தோசை. ஓல்டு மாடல்லே வாழையில வச்சு தரீங்க. ஒரு பட்டர் பேப்பர் வச்சு கொடுங்கடா. எடுத்துட்டு போ. போ. இதான் ஒரு கேட்டரிங் படிச்சுன்னு வச்சிருந்தா மரியாதை எடுத்துட்டு வந்து வைப்பான். இது மாதிரி காக்கா ஹோட்டலில் சாப்பிட்றேன்னா நான் ஹோட்டல் மெரிடியனு, தாஜ், அடையாறு கேட்டு ஹோட்டலு அங்கே சாப்பிட வேண்டிய நான் உனக்காக இந்த ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது ஆகிப்போச்சு. அவங்களுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். நான் அப்கமிங் டைரக்டர். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலோ சாப்பிட வேண்டிய நான். சேர்வா ஊத்து. முட்டை தோசை ஒரு 4 சொல்லு. முட்டை தோசை 4. ஏம்பா மதிய சாப்பாடு இங்கே நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் சார். கூட்டு பொரியெல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, மதியம் சாப்பிட்றதுக்கு இங்கே வரோம். தம்பி
நீ சாப்பிடல? இல்லண்ணே, அப்புறம் சாப்பிட்றேன். ஏன்பா தம்பிக்கு 2 தோசை கொடுங்கப்பா. சரிங்க. ஒரு நல்ல கலைஞன் நல்லா சாப்பிட்டு தெம்ப உடம்பு வச்சிருந்தா தானே நடிக்க முடியும். அந்த பொண்ணை பார்க்கணுமா வேணாவா? நடக்கும், நடக்கணும். ஏன் சோகமா இருக்கிற? அப்கமிங் டயட் நான் இருக்கும்போது உனக்கு என்ன சோகம்? இதுவும் நல்லா தான் இருக்குது, படத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா இப்படியே கண்டினியூ பண்ணாத, ரிலாக்ஸ் ஆகுப்பா. முட்டை தோசை எத்தனை வைப்பா? சேர்வா ஊத்து. தம்பி என்னங்க? இங்க ஒரு பையன் உட்கார்ந்தானே, அந்த தம்பி எங்க? நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் போயிட்டாரு. சாப்பிட்டே இருக்கும்போது போயிட்டானா? ஆமா, மொத்த பில்ல எவ்வளோ? 4 தோசை 4 முட்டை தோசை மொத்தம் 85 ரூபா. 85 ரூபாய்க்கு சாப்பிட்டோமா? காஸ்ட்லி ஹோட்டலோ? தம்பி ஒரு ஈவினிங் எடுத்துன்னு வந்து கொடுக்கட்டா? முதலாளி ஈவினிங்கே தராராம். அப்படியே அவனை உள்ள தூக்கு. உள்ளதா